தினம் ஒரு திருத்தந்தை. இரண்டாம் திருத்தந்தை புனித லீனஸ், செயின்ட் லீனஸ். புனித ராயப்பரை தொடர்ந்து வந்த பாப்பரசர் புனித லீனஸ். இவர் திருச்சபையை கிபி 67 தொடக்கம் 76 வரை ஆட்சி புரிந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. இவரை பற்றி அதிகம் தெரியாது. புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் குறிப்பிடும் லீனு என்பவர் இவரே என்று புனித எரோனிமுஸ் தனது புத்தகம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். ஐபிலு, லீனு, குளோடியா ஆகியோர் நல்வாழ்த்துக்களை அனுப்புகிறார்கள் என்று புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் காணலாம். புனித சின்னப்பர் 2ஆம் முறை சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் இருந்தபோது இக்கடிதத்தை எழுதினார். புனித சின்னப்பரால் அவரது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளபடியால் அக்காலத்தில் ரோமையில் லீனஸ் ஒரு பிரபல்யம் வாய்ந்த கிறிஸ்தவராக இருந்திருக்க வேண்டும். கிபி 70 தொடக்கம் 79 வரை ரோமையை ஆண்ட வெஸ்பாசியின் காலத்தில் நடந்த வேத கலாபனையின் போது அவர் வேத சாட்சியாக மரித்தார். புனித ராயப்பரின் கல்லறையில் உள்ள வத்திக்கான் குன்றிலேயே இவரும் அடக்கம் செய்யப்பட்டார்.